ஐந்தாம் தமிழர் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். சமீபத்தில் கிஷோர் கே சுவாமி ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் என்ன போட்டிருந்தாருன்னா, இடத்திற்கு ஏற்றார் போல பேசுறதுக்கு இதுங்களுக்கு ஓவர் பில்டப் தருவதும் தான் சமுதாயத்தை பிடித்துள்ள கேடுன்னு போட்டிருந்தார். இந்த பதிவோட அர்த்தம் என்னன்னா, இடத்துக்கு இடம் மாறி மாறி பேசுறது. அந்த ஆள் என்ன சொன்ன? நான் ஒரு மலையாளி. ஏன் என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. இதுல எதுல உண்மை? இன்னொருத்தரும் இதே மாதிரி இடத்துக்கு இடம் மாறி மாறி பேசியிருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா அவர்களோட வர கருப்பு தமிழனானு, நாங்க கருப்பு தமிழனா நீங்க கருப்பு தமிழனா, நாங்க உள்ளூர் தமிழனா நீங்க உள்ளூர் தமிழனா, நீங்க தமிழ் என்பதை விட நாங்க அதை விட சுத்தமான கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்ணை சார்ந்த ஆடு மாட்டுல பால் கறக்கக்கூடிய ஆடு மாட்டை மேய்க்கக்கூடிய தமிழர். I am always a proud Kannadiga. ಹುಟ್ಟಿದ ಬೇರ್ಕಡೆ ಇರಬಹುದು. So till I die, ನನ್ನ ಬಾಡಿಯಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಬ್ರೆತ್ ಇರುವ ತನಕ I am a proud Kannadiga sir. ಸುಮ್ಮನೆ ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕೇನಿಲ್ಲ. நீங்க தமிழ் என்பதை விட நாங்க அதை விட சுத்தமான கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்ணை சார்ந்த ஆடு மாட்டுல பால் கறக்கக்கூடிய ஆடு மாட்டை மேய்க்கக்கூடிய தமிழர். அது வேற வாயி, இது நார வாயி. பாத்தீங்களா? இப்ப இவர் பேசினதையும் நியாயமா கிஷோர் கே சுவாமி ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்கணும். ஆனா இது வரைக்கும் அவர் பண்ணல. யாரா தான் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா. சரி, இப்ப இந்த பதிவை பார்க்குற அவரு இதை ட்வீட் பண்றாரான்னு பார்ப்போம். இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இவர் போட்ட ட்வீட்ல பயன்படுத்தப்பட்ட வீடியோ ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய வீடியோ. சரி, இவர் எதுக்கு நம்மளோட வீடியோவை பயன்படுத்தணும்? காரணம் இருக்குங்க. சங்கியான இவரு நம்ம வீடியோவை பயன்படுத்துவதன் மூலமா மக்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்றது தான் இவரோட வேலை. எப்படி வள்ளுவருக்கு காவி சாயம் பூச பார்த்தாங்களோ, அதே மாதிரி தான் ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கும் காவி சாயம் பூசறதுக்கான நுட்பமான வேலையில இறங்கி இருக்கிறாங்க இந்த காவி சங்கிகள். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா காவி சங்கிகளால இனி மக்களை ஏமாற்ற முடியாது. காரணம், இது சத்திய யுகம். மீண்டும் அடுத்த விழியத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.